ஹாய் கைஸ், வெல்கம் டு நம்ம ட்ரெண்ட்ஸ். நான் ஆர்த்தி அத்தை. ஆர்த்தி உங்களுக்கே தெரியும். ஆக்சுவலாக இது எதை பற்றி vlog அப்படின்னா, ஆர்த்தியோட ஹல்தியோட vlog தாங்க இது. இதே நாளில் போன வருஷம் பாப்பாவுக்கு நாங்கள் ஹல்தி பண்ணோம். ஹல்தி வந்து எங்களோட முறை கிடையாது. ஆனால் பாப்பா ஆசைப்பட்டா அப்படிங்கிறதுக்காக எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் இதெல்லாம் செட் பண்ணி பண்ணோம். இதெல்லாம் வந்து எங்க ஊர்ல பண்றது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு சவாலா இருந்துச்சுங்க. ஏன்னா நாங்க இருக்கிறது திருச்சியில. இது எங்க சொந்த ஊர்ல பண்ணோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஒரு ஒரு பொருளா கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து செட் பண்ணி பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ், எங்களோட ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு தாங்க இது பண்ணோம். நல்லா போச்சு, ஜாலியா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் வந்து பாப்பாக்கு நாங்களாவே வந்து தைச்சு இதுக்காகவே ஹல்தி பண்ணணும், அவ ஆசைப்பட்டா நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த செட்டு, இந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே நாங்களே ஆர்டர் பண்ணி அவளோட விருப்பத்துக்காக தாங்க நாங்கள் பண்ணோம். அங்கே வரவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டோம், இந்த வந்து ஹல்தி ஃபங்க்ஷனு, ஸோ நீங்கள் எல்லாரும் எல்லோ கலரில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருந்தோம். எல்லாருமே எல்லோ கலர் ட்ரெஸ்லேயே தான் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் பயங்கர காத்துங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு சும்மா எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இதுதான் ஒரிஜினல் ஹல்தியா அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க. சீரியல்ல ஹிந்தி சீரியல்ல பார்த்தது, அப்புறம் அங்கங்க கேட்டது, யூடியூப்ல கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது, அப்படி இப்படின்னு சுட்டு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க பண்ண ஆரம்பிச்சோங்க. அப்படியே பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். வேற லெவல்ல போச்சு. எல்லாருமே வந்திருந்தாங்களா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வந்தவங்க எல்லாருமே நலுங்கு வச்சாங்கங்க. அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஹல்தி ஃபங்க்ஷன் எதுவுமே தெரியாம இதெல்லாம் நாங்க நலுங்கெல்லாம் வைக்கும்போது அவ சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தா. அதை விட ரொம்ப பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு அவளோட 10th ஃப்ரெண்ட்ஸ் அவ மீட் பண்ணா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கிஃப்ட் குடுத்தாங்க. அது அவளால வந்து தாங்க முடியாத ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா அவ இன்வைட் பண்ணோனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க அப்படிங்கிறதே அவளுக்கு தெரியல. திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் பண்ணோனே சிரிச்சுக்கிட்டே இருந்தா. ரொம்ப ஹாப்பியா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஆஃப்டர் ஒரு லாங் டைம்க்கு அப்புறம் அவங்களெல்லாம் அவ மீட் பண்றா. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டா அந்த விஷயம் இருந்தது. அவளோட டேவை இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஆக்கி குடுத்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மூலியமா என்னோட தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆரத்தி எடுத்தோங்க. பாப்பா ரொம்ப ஹாப்பியா இருந்தத பார்த்து எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. நலுங்கெல்லாம் வச்சு முடிச்சுட்டோம். முடிச்சதுக்கப்புறம் அங்க இருந்த வந்தவங்க எல்லார் கையிலயுமே மஞ்சள்லாம் குடுத்து, இந்த போஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப பெரிய ஆசை. பாப்பாவோட ஆசையும் கூட. தண்ணி ஊத்தி முடிச்சுட்டு, ஆர்த்தியோட சித்தப்பா 2 பேரையும் கூப்ட்டு அந்த குண்டான்குள்ள போட சொல்லிட்டோங்க. ஆக்சுவலா இதுக்கேத்த குண்டா தான் நாங்க தேடி பார்த்தோம். எங்கேயுமே கிடைக்கல. வேற வழியே இல்லாம இந்த பிரியாணி குண்டானவே நாங்க பூவால டெக்கரேட் பண்ணி, அதுக்குள்ள பாப்பாவ தூக்கி போட்டு சும்மா தண்ணீல விளையாடுற மாரி இருடா அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டோங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லங்க, பாப்பாவோட சந்தோஷத்துக்காக மட்டும் தான் இந்த ஃபங்ஷனே நாங்க பண்ணோம். வேற எங்களோட முறையோ, எங்களோட சம்பிரதாயமோ எதுவுமே இது கிடையாது. அவளோட ஹாப்பினஸ்க்காக, அவளோட இந்த ஸ்மைல்க்காக மட்டும் தான் இந்த ஃபங்ஷன் நடந்துச்சு. இது வந்து ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு ஃபோட்டோஸுங்க. இத எடுத்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஹஸ்பண்ட் தாங்க. ஆர்த்தியோட தாய்மாமா. நாங்க கிரியேட்டிவ் டிஜிட்டல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ ஷாப்பும் வச்சிருக்கோம். அதுலேருந்து தான் நாங்க எடுத்தனால எங்களுக்கு ஏத்த மாதிரி, எங்களுக்கு புடிச்ச மாதிரி நெறைய நேரம் நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தோம். இந்த ஃபோட்டோஸ் நாங்க எடுக்க ஆரம்பிக்கும்போது அரவுண்ட் ஒரு 6 ஆனா முடிக்கும்போது 9 ஆச்சு. அவ்ளோ நேரம் பாப்பா தண்ணிக்குள்ளேயே தான் இருந்தாங்க. பயங்கர குளிருது குளிருதுன்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அவங்களுக்கு லாங் ஹேர் வேற. வீட்ல வேற எல்லாரும் பயந்தாங்க. ஐயோ! சளி பிடிச்சிரும், போதும் போதும்ன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா பாப்பா வந்து கொஞ்சம் கூட அசரவே இல்லங்க. ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹாப்பி, எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அவளோட மறக்க முடியாத அந்த டே, எங்களோட மறக்க முடியாத மெமரீஸ். ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க அந்த டே ஃபுல்லா. எங்களோட இந்த கதைய இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஸ்டோரீஸ் வேணுமா? இந்த மாதிரி கதை சொல்லணுமா? சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.